நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம். இங்கே என்ன நடக்குது, நம்ம உடம்பு மேலே கவனத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ நம்ம எதுவுமே யோசிக்காத ஒரு நிலைக்கு வந்துடுவோம். ஒரு ஆள் மனதுக்காக இருக்கட்டும் இல்லை பிரபஞ்சத்துக்காக இருக்கட்டும் கரெக்டாக போய் சேரும். அப்போ எப்படி நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துறது? அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சா? ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்ததா இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இன்றைக்கி டே 6. இதுக்கு முன்னாடி கடைசி 5 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கண்டினியூஷனாக தான் இருந்திருக்கும். ஒவ்வொரு பார்ட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. எண்ணங்கள் இப்படி வேலை செய்யுதா, நம்பிக்கை இப்படி வேலை செய்யுதா, அப்போ இந்த நெகட்டிவாக இப்படி ஓவர் கம் பண்ணுமா, அஃபர்மேஷன்ஸ் இப்படி சொல்லணுமா, அதே மாதிரி அதோடைய கண்டினியூஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் தான். அதில் இன்னைக்கு டே 6. ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த 5 வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இதில் விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். காமனாக ஃபேமஸான ஒரு ப்ராக்டிஸ் என்ன இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்தா விஷுவலைசேஷன், அகக்காட்சி படைப்பு. ஸோ இந்த ஈர்ப்பு விதி நம்ம எடுத்துட்டாலே இந்த அகக்காட்சி படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கற்பனை பண்ணி நமக்கு வேணுன்ற விஷயத்த இந்த ஈர்ப்பு விதி மூலமாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது. இந்த ஈர்ப்பு விதியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு காந்தம் மாதிரி நம்ம எதை திரும்ப திரும்ப திங்க் பண்ணுறோமோ, எதை திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணுறோமோ, அதாவது எண்ணங்கள், உணர்வுகள், இது ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். நம்ம ஒரு காந்தமாக மாதிரி அது நம்மளால் வாழ்க்கையை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த சக்தி இருக்குது. நம்ம ஒரு விஷயம் கண்ணை மூடி கற்பனை பண்ணோம்னா இந்த மனசுக்கு இது உண்மையாகவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை இது கற்பனை அப்படின்ட்டு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. ரெண்டையுமே அது உண்மைன்னு தான் நினைக்கும். ரியலாக ஒன்று நினச்சாலும் அது மைண்டு உண்மைன்னு தான் நினைக்கும். நம்ம கற்பனை பண்ணாலும் அது உண்மையாக இப்போ நம்மளோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனசு நம்ப ஆரம்பிக்கும். எந்த மனசு? ஆள் மனசு நம்ப ஆரம்பிக்கும். அது இந்த கான்சியஸ் மைண்ட் மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்க தெரியாது. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. இது உங்களுடைய கான்சியஸ் மைண்ட். ஆனால் நம்மளுடைய ஆள் மனதுக்கு இது கரெக்டு தப்பு அப்படின்னு பார்க்க தெரியாது. அது நம்மக்கிட்ட சண்டை போடாது, நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணாது, ஆமாம் இல்லை எதுவுமே சொல்லாது. இந்த கான்சியஸ் மைண்ட், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஆள் மனதுக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருதோ அதை அப்படியே இந்த ஆள் மனது நம்ப ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த கற்பனைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம ஆள் மனதில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம், ஒரு விஷயத்தை நம்ம அதில் கிரியேட் பண்ணுறோம், உருவாக்குறோம். அது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கும். நம்ம எதை கற்பனை பண்ணுறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பயிற்சி. இதை எப்படி நம்ம ப்ராப்பராக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணுறதாவது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவ்வளோ சக்தி இருக்குது. இதை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டுட்டு எடுத்த உடனே இந்த கற்பனை பண்ணுறதை ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஒரு அமைதியான ஒரு இடம் வருது அப்படின்னா ஓகே டக்குன்னு ஒரு இடத்த போய் அவங்க விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வீடியோ பார்க்குறாங்க, விஷுவலைசேஷனா ஓகே அப்படியே டே டைமில் உட்காந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இது பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒன்று பாஸ்டில் இருப்போம், இல்லை ஃபியூச்சரில் இருப்போம். ஒன்று கடந்த காலம் இல்லை எதிர்காலம். யாருமே இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறது கிடையாது. அப்போ இந்த மனசுன்றது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் ஆல்ரெடி நிறையா விஷயம் இருக்கும்போது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம கற்பனை பண்ணும்போது ஒரு விஷயத்தை நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பீங்க, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் கவனித்து பண்ண முடியல, அந்த கற்பனையை என்னால் உருவாக்க முடியல. காரணம் மனசில் ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் நமக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால தான் நம்மளால் கற்பனை பண்ண முடியல. அப்படியே நம்ம கற்பனை பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய எண்ணங்களில் ஒரு 99 எண்ணங்களில் இதுவும் ஒரு 100வது எண்ணமாக போய் எல்லாமே கலந்து யூனிவர்ஸுக்கு போகும், பிரபஞ்சத்துக்கு போகும். அப்போ நமக்கு புரியாது, பிரபஞ்சத்துக்கும் புரியாது, நம்மளுடைய ஆள் மனதுக்கும் புரியாது உண்மையாகவே நமக்கு என்ன வேணும்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேணுன்ற விஷயத்த நம்மளுடைய ஆள் மனதுக்கு தெளிவாக சிக்னல் அனுப்பணும். அது பிரபஞ்சத்துக்கு தெளிவாக ஒரு சிக்னல் அனுப்பும். இதை எப்படி பண்ணுறது? இந்த மனசு அமைதியான ஒரு நிலையில் எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்க ஒரு நிலையில தான் இந்த சிக்னல் நம்மளோட ஆள் மனதுக்காக இருக்கட்டும் இல்லை பிரபஞ்சத்துக்காக இருக்கட்டும் கரெக்டாக போய் சேரும். அப்போ எப்படி நம்மளுடைய மனசை அமைதிப்படுத்துறது? எல்லாரும் உங்களோட மனசை அமைதிப்படுத்தாமல் எடுத்த உடனே போய் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ போய் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா இந்த மனசில் நிறையா இன்ஃபர்மேஷன் ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த மனசை நம்ம யோசிக்காமல் இருக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். இந்த மனசை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்களே மங்கியை பற்றி திங்க் பண்ணாதீங்கன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் மங்கியை பற்றி தான் திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா நம்மளால்
ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு தாட்டை ரிமூவ் பண்ண முடியாது, ஒரு எண்ணங்களை வலுக்கட்டாயப்படுத்தி நம்மளோட மனசுலேருந்து எடுக்க முடியாது. அப்போ எப்படி நம்ம நெகட்டிவான விஷயங்களை நம்ம எடுக்கிறது? அப்போ நம்ம நெகட்டிவாக யோசிக்கிறோம்னா, அதை எதிர்மறையாக யோசிக்கிறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் எதிர்மறையான நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கவனிப்போம். நம்ம நேர்மறையாக பாசிட்டிவாக யோசிக்கிறோம் அப்படின்னா நேர்மறையாக என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கிறத நம்ம நோட் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்குது. அப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நான் ஒவ்வொரு தடவை நான் நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக நான் வந்து யோசிக்கணும், என்னோட எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், நேர்மறையாக இருக்கணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அது முடியாது. அது இன்னும் அதிக நெகட்டிவான தாட்ஸை கிரியேட் பண்ணும். மங்கியை பற்றி நினைக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லும் போது அதை பற்றி நீங்கள் அதிகமாக தான் நினைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது, அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம நினச்சா அதோடைய எண்ணங்கள் தான் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. அப்போ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமே அதை நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இதை எப்படின்னா அதை நம்ம எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது? ஸோ இதுதான் 21st 22nd 23rd நம்ம ஒரு லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் ஜூம் மீட்டிங்கில் இதில் ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் தான். இதில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ நம்ம வேணுன்றப்ப யோசிச்சிக்கலாம், வேணான்றப்ப நம்ம யோசிக்க வேணாம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வேணுன்றது மட்டும்தான் நடக்கும், நமக்கு பிடிக்குன்றது மட்டும்தான் நடக்கும். அப்போ நமக்கு வேணான்றது, பிடிக்காது, நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நம்மளோட லைஃப்பில் நடக்காது. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை நீங்கள் கான்சியஸாக விழிப்புணர்வாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ மெயினாக என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இந்த லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இது அதுவாக நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ அந்த கற்பனை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா தியானம், மெடிடேஷன். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணணும். ஒன்றும் இல்லை, மூச்சு விடுறதை நம்ம கவனிக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மனசில் ஆல்ரெடி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடணும், மூச்சு இழுத்து மூச்சு விடணும். இதை நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் மூச்சு விடுறதுக்கு வருது. மூச்சு விடுறதுக்கு வரும்போது நம்ம கடந்த காலத்தில் இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் இருந்தாலும் சரி, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும்னா நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம். இங்கே என்ன நடக்குது, நம்ம உடம்பு மேலே கவனத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். அப்போ நம்ம எதுவுமே யோசிக்காத ஒரு நிலைக்கு வந்துடுவோம். திரும்ப நம்மளோட மனசு ஒன்று இந்த கடந்த காலத்துக்கு போகும், இல்லை எதிர்காலத்துக்கு போகும். அப்போ திரும்ப மூச்சு விடுறதை கவனிக்கணும். திரும்ப இந்த மனசு கடந்த காலத்துக்கு போகும், எதிர்காலத்துக்கு போகும், மூச்சு விடுறதை கவனிக்கணும். திரும்ப இந்த மனசு அங்கே போகும், இங்கே போகும், எங்கே வேணாலும் போகும், திரும்ப மூச்சு விடுறதை கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம பண்ணும்போது ஒரு நாளில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, ரொம்ப மாற்றம் எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக 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 உங்களுக்கு இது என்னன்னா ரொம்ப சுலபமாக வர ஆரம்பிச்சிடும். இது சுலபமாக வந்ததுக்கப்புறம் உங்களோட மனசு அப்படியே அமைதியாயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கற்பனை பண்ணும்போது அகக்காட்சி படைப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த விஷுவலைசேஷன், அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேணுன்ற விஷயம் உங்களுக்கு உடனே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னா, இது ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து இந்த மெடிடேஷன்றதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது உங்களுடைய 5 சென்சஸை யூஸ் பண்ணி அதை நீங்கள் கற்பனை பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன கேட்குறீங்க, என்ன உணர்றீங்க, என்ன ஸ்மெல் பண்ணுறீங்க, என்ன டேஸ்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்பனை பண்ண போகிறீங்க. இந்த கற்பனை பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் என்னென்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்ததாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு மேரேஜ்னால் அந்த மேரேஜ் நடந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் விஷுவல் பண்ணக்கூடாது. இப்போ தான் நீங்கள் தான் உங்களுக்கு மேரேஜ் டே நடக்குதுன்றதை விஷுவல் பண்ணக்கூடாது. நடந்து முடிஞ்சதை நீங்கள் கற்பனை பண்ணணும். மேரேஜே உங்களுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அந்த பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி விஷுவல் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் கமிட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அந்த காரை நீங்கள் போயிட்டு கேஷ் கொடுத்து வாங்குறீங்கன்ற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அந்த கார் ஆல்ரெடி உங்களுடைய பார்க்கிங்கில் நிற்கிது. அந்த மாதிரி தான் பணம், நீங்கள் போகிறீங்க, அது ரிசீவ் பண்ணுறீங்கன்ற மாதிரி கற்பனை பண்ணாமல் அந்த பணம் ஆல்ரெடி கேஷாக உங்கள் கையிலையோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணும்போது நீங்கள் அந்த வைப்ரேஷனாக மாறுறீங்க, அந்த அலைவரிசையில் மாறுறீங்க. நம்மளோட அலைவரிசை எதோட ஒத்து போதோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கவர்ந்தெழுப்போம், நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது இதில் இன்னொரு ரகசியம் என்ன, ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த விஷுவலைசேஷன் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அந்த எமோஷன்ஸ், அந்த உணர்வை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். அந்த கார் கிடைச்சா நான் எந்த மாதிரி உணர்வேன், அந்த உணர்வை செம்ம ஹாப்பியாக உணர்வேன், அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த வைப்ரேஷனாக மாறுவோம். இந்த அகக்காட்சி படைப்பே அது, அந்த விஷுவலைசேஷனே நம்மளோட வைப்ரேஷனை அந்த வைப்ரேஷன் கூட மேட்ச் பண்ணுறோம், அதை ஒத்து போக வைக்கிறோம். அப்போ ஒன்று நம்ம அதை நோக்கி போவோம், இல்லை அது நம்மளை நோக்கி வர ஆரம்பிக்கும் அந்த கார். இதே மாதிரி தான் நமக்கு வேணுன்ற ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் ப்ராப்பரான வேலை நம்ம கற்பனை பண்ணுறது. நிறைய பேருக்கு இது ஏன் வரலைன்னா அவங்களோட எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிருது. அவங்களோட எண்ணங்கள் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, இல்லை உங்களோட எண்ணங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்க. ஏன் இல்லை, நீங்கள் காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள்,
எவ்வளோ நேரம் நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்திருப்பீங்க? ரொம்பவே கம்மியான ஒரு டைம் தான் நிகழ்காலத்தில் இருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இப்போ இந்த டெலகிராமில் ப்ராக்டிஸ் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, ஃப்ரீ குரூப்பில் யார் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்க ப்ரஷ் பண்ணும்போது கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க, சாப்பிடும்போது கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க, ட்ரிங்க் பண்ணும்போது வாட்டர் சம்திங் ஏதாவது குடிக்கும்போது, ஜூஸ் குடிக்கும்போது சம்திங் நீங்கள் கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க, அண்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கான்ஷியஸாக இருந்திருப்பீங்க. மற்ற டைமில் நம்மளுடைய எண்ணங்கள் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்மளால் நமக்கு வேணுன்ற விஷயத்த கவனித்து கற்பனை பண்ண முடியல. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணங்களை நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஆனால் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு வரக்கூடாது. இல்லை நான் நெகட்டிவ் திங்க் பண்ணக்கூடாது, நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அந்த மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இதுக்காக ரொம்ப சுலபமான வழி 21, 22, 23 நம்ம லைவ் நடக்க போகுது. அதில் அதுவாக எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதை நம்ம 3 நாள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ் இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியல. இதனால தான் நாங்கள் டெலகிராமில் 2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ருபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025க்குள்ள. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ருபீஸ். அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிடுறேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025க்குள்ளே உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.